வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்க டவுட் தான் இங்கே பார்க்குறோம். ஸோ இதில் பார்ட் 1ல் ஒரு சில பேசிக் சம்ஸ் கொண்டு வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்ட் 2ல் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி சம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் பார்த்துருந்தோம். மோஸ்ட்லி கேட்டிருந்தவங்களுக்கு டவுட்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் கேட்டிருக்க டவுட்டு இன்னும் நான் கிளியர் பண்ணலை அப்படி கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஸோ இப்போ இங்கே பார்ட் 1 வீடியோவில் என்னென்ன சம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கவனிங்க. ஃபஸ்ட்டு இங்கே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க தான். இங்கே அசல் அமௌண்ட்டு 2000 ரூபா இருக்குது. அசல் அமௌண்ட்டு இந்த 2000 ரூபாங்கிறது இருக்குது. என் வேல்யூ 1.5 வருஷங்கிறது இருக்குது. ஆர் வேல்யூ 4%. இதோட கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ இதில் 121 ஆப்ஷன் இருக்குது. 121.6 இருக்குது. 123.5 இருக்குது. அடுத்தது 133. ஓகே. ஸோ இந்த சம்மை கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். என்னென்னங்கிறத கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க மெத்தடு பிரின்சிபல் அமௌண்ட்டு என்ன 2000 ரூபா. ஓகேவா. நெக்ஸ்ட் என் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது 1.5 இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ 4%. இதோட கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிற கேட்குறாங்களா. இப்போ இதில் நீங்கள் 2 பார்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 1 வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 தான். ஓகேவா. அப்போ இந்த 2000ல் 4% என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். 2000ல் 4% என்ன, 2000ல் 10% 200, 1% 20 ரூபா. அப்போ 20 × 4 தான் 4%. ஓகேவா. ஸோ அப்போ 20 × 4னா 80%. ஓகேவா. சாரி 80 ரூபா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கலப்பு பின்னங்களில், அதாவது கூட்டு வட்டி கான்செப்ட்லேயே இந்த மாதிரி கலப்பு பின்னங்களில் கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த 1 வருஷத்துக்கான அதாவது முழு வேல்யூக்கான வட்டி சதவீதம் என்னவோ அந்த அளவை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த அசல் அமௌண்ட்டோட இதை ஆட் பண்ணிடணும். அப்போ 2000 + 80 2080. இந்த இதுக்கு தான் இந்த அரை வருஷத்துக்கான வட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே. இந்த அரை வருஷத்துக்கான வட்டி. அப்போது இந்த 4 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 4% அப்படின்னா அரை வருஷத்துக்கு ஜஸ்ட்டு இதில் பாதி 2% மட்டும்தான். ஓகே. ஜஸ்ட்டு இதிலேருந்து 2% நம்ம கண்டுபிடிச்சி இதோட ஆட் பண்ணிட்டோம்னாவே வேலை முடிஞ்சிடும். ஏற்கனவே ஒரு பார்ட்டு வட்டி 80 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதுலேருந்து 2% என்ன, 1% நம்ம கண்டுபிடிக்கணும். 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா இதுதான் 1%, 20.8. ஓகேவா. இப்போது இதில் இன்ட்டு 2ன்னு போட்டோம்னா 2%. அப்போ இங்கே என்ன வரும், இங்கே 0ன்னு இருக்குது. 8 2 16 6 பேலன்ஸ் 1 20 அப்படின்னு இருக்குமா. 20 × 2 40. அதோட 1ங்கிற 41 ஆட் பண்ணிக்கலாமா. அப்போது 41.60. ஓகேவா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இங்கே 60, இங்கே 1, இங்கே 12. அப்போ 121.60 அப்படிங்கிறது தான் கூட்டு வட்டி வேல்யூ. ஓகேவா. ரைட். அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 8000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஓராண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 2 கேட்டகரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அசல் அமௌண்ட்டு 10% அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன கேட்டகரியில் வட்டி கணக்கிடுறாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை. ஓகே. ஒரு வருஷம் தான், ஆனால் அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போ வந்துட்டு 2 டைம்ஸ் வருமா, 2 அரையாண்டு இருக்கும். ஓகேவா. ஸோ இதை வச்சே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு அசல் அமௌண்ட் நம்ம நோட் பண்ணலாம். வட்டி சதவீதம் 10%. இதில் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறனால இந்த வட்டி சதவீதத்தை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன வரும், 5%. மற்றபடி ஒரு வருஷங்கிறனால ஒரு வருஷத்தில் 2 அரையாண்டு இருக்குது. இப்போ இந்த 2 அப்படிங்கிற நம்பர் வந்ததுன்னா 2 1. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பர்சன்டேஜ் என்ன, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 5000. ஓகேவா. 8000. இப்போ 8000ல் 5% என்ன, 10% 80. அதில் பாதி தான் 5%. அப்போது 400. அப்போ 400 × 2 800. அடுத்து இந்த இந்த 400ல் தான் 5% கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 8000ல் 5% கண்டுபிடிச்சோம். இப்போ 400ல் தான் 5% கண்டுபிடிக்கணும். 10% 40. அதில் பாதி தான் 5%. அப்போ 20. ஓகே. 20 × 1 20. அப்போ 820 அப்படிங்கிறது இங்கே அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதற்கான கூட்டு வட்டி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நான் கிளியராகவே எடுத்திருக்கேன். ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் ரூபாய் 9000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம் தான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க அசல் அமௌண்ட் என்ன, அசல் 9000, 2 வருஷம். ஓகேவா. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு வருஷமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியான ஷார்ட்கட் அப்ளை பண்ணிடலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான பர்சன்டேஜ். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்கிற போது ஃபஸ்ட்டு நீங்கள் அசல் அமௌண்ட்டு நீங்கள் நோட் பண்ணிடலாம். அசல் அமௌண்ட் என்ன 9000. அடுத்து இன்ட்டு இப்போ இந்த மாதிரி ஷார்ட்கட்டுங்கிற போது நம்மளுக்கு மொத்த தொகையை தான் கண்டுபிடிப்போம். ஓகே, மொத்த தொகையை கண்டுபிடிச்சி அதிலேருந்து நம்ம அசல் வேலையை மைனஸ் பண்ண போகிறோம். மொதல் வருஷம் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது 10%. அப்போ 100 + 10 110 / 100. ஓகேங்களா. அடுத்தது இப்போ இங்கே 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2வது வருஷம். அப்போ 112 / 100. இதை சிம்ப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 0 இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து இந்த 1 0 இந்த 1 0 இங்கே இருக்க 1 0 இந்த 1 0. ஓகேவா. இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது 9 × 11 × 112. இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 112 × 9 இதை மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்போ 20 18 8 பேலன்ஸ் 1 ஒரு 9 9 9 + 1 10 பேலன்ஸ் 1 வரும். அடுத்து இங்கேயும் 10. அப்போ 1008. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 11ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். இப்போ 11ஆல் மல்டிபிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் நம்பர் அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா. அடுத்து இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். 0வும் 8ஐயும் ஆட் பண்ணால் 8 தான் கிடைக்கும். அடுத்து இந்த 2 டிஜிட் 0 + 0 0 தான். ஓகேவா. அடுத்து இந்த 2 ஓகேவா, இந்த 2ஐயும் ஆட் பண்ணணும். 1 + 0 1. அடுத்து லாஸ்ட்டில் இருக்க நம்பரை அப்படியே போட்டுடணும் 1. அப்போ என்ன 11 0 8 8. இதுதான் அந்த 11ஆல் மல்டிபிள் பண்ணி கிடச்ச அமௌண்ட்டு. ஓகேங்களா. ரைட். இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. ஆக்சுவலாக இந்த அமௌண்ட்டுங்கிறது என்ன மொத்த தொகை. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும் இந்த மொத்த தொகை 11088 அசல் வேல்யூ 9000 இதை மைனஸ் பண்ணோம்னா 2088 கிடைக்கும். ஓகே. ஸோ 2088 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ 2 வட்டி வித்தியாசமாக வந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஈஸியாக மொத்த தொகையை கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதே போல் தான் 3 வருஷத்துக்கும் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜில் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன கொஸ்டின், இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாங்கிற கவனிங்க. ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க டேட்டா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே 5000 அசல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5000ங்கிறத நோட் பண்ணிடுறேன். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. ஓகே, 4%. அடுத்தது என் வேல்யூ பார்த்தோம்னா 1.5 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா. ஆனால் இங்கே கணக்கிறது எப்படி கணக்கிறாங்க ஹாஃப் இயர்லி அப்படின்னு கணக்கிறாங்களா. அப்போது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 2 நீங்கள் டிவைட் பண்ணணும். அப்போ 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2%. ஓகேவா. அரையாண்டுக்கு நீங்கள் கணக்கிடப்படக்கூடிய வட்டி சதவீதம் 2 தான். அதே போல் 1.5 வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்குது 3 அரையாண்டு. ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு, அடுத்து ஒரு அரை, அப்போ 3 வருஷம். இப்போ 3ன்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் சொல்லியிருக்கேன் 3 3 1. இப்போ இந்த 5000க்கு 2% நம்ம கண்டுபிடிக்கணும். 5000ல் 2% கண்டுபிடிச்சி இங்கே அப்ளை பண்ணணுமா. எவ்வளவு 5000ல் 2%, 1%ஓட வேல்யூ 50னா அப்போ 2% வேல்யூ 100. அப்போ 100 × 3 300. நெக்ஸ்ட்டு இந்த 100ல் தான் நம்ம 2% கண்டுபிடிக்கணும். 100ல் 2% என்ன 2 தான். அப்போது 2 × 3 6. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏல மட்டும்தான் 306 வருது. ஓகேவா. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 2ல் 2% கண்டுபிடிக்கணும். இப்போது இதில் பர்சன்டேஜ் ஒரு சில பேசிக்ஸ் தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ 2ன்னு இருக்குது 100ன்னு இருக்குது. ஒரே ஒரு 0 அதாவது ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா 10%, 2 டிஜிட் முன்னாடி தள்ளி வச்சோம்னா 1%. இது கொடுத்துருக்க வேல்யூவில் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே 2 நம்பர் இருக்குது. இந்த 2ங்கிற நம்பரோட 10% அப்படின்னா முன்னாடி ஒரே ஒரு புள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 0.2ங்கிறதா இந்த 2ஓட 10%. ஆனால் 1% தான் கண்டுபிடிக்கும்போது இன்னொரு டிஜிட் நம்ம முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போது 0.02 அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்ட்டுங்கிறது அடுத்ததுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆயிடும். இப்போ இது 1% இன்ட்டு 2 அப்படின்னா 4. அப்போ 0.04. ஓகேவா. 0.04ங்கிறதா 2%. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் 0.0. இதை ஆட் பண்ணுங்கள் 306.04. ஓகே. அந்த அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற இருக்கிறனால அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஓகே, பார்த்துட்டு எப்பயும் போல் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்க இங்கே அப்ளை பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும்
அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 2000க்கு ஆண்டுக்கு 12% 1/4 வருடத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளோ அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சா நம்ம ஷார்ட்கட் மெத்தட்லேயே இதை சால்வ் பண்ணலாம். காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறாங்க. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இப்போ அசல் வந்து எவ்வளவு? 2000 ரூபா. நெக்ஸ்ட்டு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 12%. காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா டிவைடட் பை 4, வட்டி சதவீதத்தை 4ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே என்ன வரும்? 3%ங்கிறதா வரும். நெக்ஸ்ட்டு இப்போ வருஷம் 1/4 அப்படின்னு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு இருக்கும். இது ஒரு காலாண்டு, அப்போ 5ன்னு வந்துடும். ஓகே, 4 + 1 5. இப்போ 5ன்னு இருந்ததுன்னா அதுக்குரிய ஷார்ட்கட் நம்பர் என்ன சொல்லியிருக்கேன் நான்? 5 10 10 5 1. ஓகேங்களா? ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். ஒரு சில பேர் நீங்கள் என்ன அப்படின்னா ஒரு சில பார்ட்டுங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம் நடக்கிற நேரத்தில், வீக்கெண்டில் எக்ஸாம் நேரங்களில் உங்களுக்கு ஒரு சில மெத்தட் தெரியாமல் போணுச்சுன்னா சால்வ் பண்ண முடியாது, மார்க்குங்கிறது குறைஞ்சிடும். ஸோ அதனால் கவனமாக நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 2000 ரூபாயில் 3% என்னங்கிறத கண்டுபிடிச்சி இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ 2000 ரூபாயில் 3% என்ன? 2 0 மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். 20. 20 × 3 60. ஓகேவா? 60 × 5 300. ஓகே, அடுத்தது இந்த 60ல் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 3% கண்டுபிடிக்கணும். 60ல் வந்துட்டு 10% 6 முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி வந்துச்சுன்னா 10. அதே இது 2 டிஜிட் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா 1. ஓகேவா? 1%. 0.6. ஓகே, 0.6 × 3 அப்படின்னா 1.8. 6 3 18, அப்போ 1.8ன்னு வரும். 1.8 × 10. அப்போ 1.8 × 10 அப்படின்னா அகைன் அந்த 18ங்கிறதே வந்துடும். இதிலருந்தே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் நம்ம வந்துட்டோம். என்ன அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கப்புறமும் நம்மளுக்கு வேல்யூ வரும். என்ன பண்ணுவோம்? 1.8க்கு அகைன் 3% நம்ம கண்டுபிடிப்போம். கிடைக்கிற வேல்யூலேருந்து அகைன் நம்ம 3%ங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இது எல்லாமே பாயிண்டில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 0.something தான் இருக்கும். இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முழு வேல்யூ கிடச்சதுவே ஆப்ஷனாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பாயிண்டில் கிடைக்கிறத அவங்க நோட் பண்ணலை. அப்போ இதுலேருந்தே ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களுக்கு? இப்போ நம்ம இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா 318 விட கம்மியான ஆன்சராக வந்திருந்தது அப்படின்னா மீதி இருக்க 3 ஆப்ஷன் நம்ம யோசிக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டெப்லேயே நம்மளுக்கு 318ங்கிறது வந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் ஸ்டெப்பில் கண்டிப்பாக இதை விட மேலே தான் போகும். அப்போது இங்கே ஆப்ஷன் ஏவே இங்கே சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் ஃப்ராக்ஷன் வேல்யூவில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரக்காகிறாங்க. இதை ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் 18,000. அது ஆண்டுக்கு 16.2/3% வட்டி வீதம் தேய்மானம் அடைகிறது. ஓகே, கொடுத்துருக்க வார்த்தையெல்லாம் நல்லா கவனிக்கணும். என்ன அசல் வேல்யூ? 18,000. பட் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ தேய்மானம் அடையுதுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்ன அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கவனிங்க. இந்த 18,000ங்கிறது ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஓகே, இது ஒரு பார்ட் நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ இந்த 16 2/3 ஒரு கலப்பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவோம்? 2/3% இருக்கா? இந்த 3 × 16. ஓகே, இதை மல்டிபிள் பண்ணணும். 3 × 16 48 + 2. அப்போ என்ன வரும்? 50/3%. ஓகேவா? 50/3%. இப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு எவ்வளவு தேய்மானம் அடையுது? 50/3% தேய்மானம் அடையுது. இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ 10% அதிகரிக்குது அப்படின்னு நம்ம சொன்னாங்க அப்படின்னா 100ஓட 10 ஆட் பண்ணுவோம். அப்படி தானே? அதே போல் இங்கே தேய்மானம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா 100ஓட மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இதை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 18,000ங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். 100ஓட இந்த 50/3ங்கிறது தேய்மானம் அடையுது டிவைடட் பை 100. எப்படி நம்ம ஒரு 10% அதிகரிக்கும் அப்படின்னா 100 + 10 110 / 100ன்னு போடுறோம். அதே போல் தேய்மானம் அடையுதுன்னா மைனஸ் மென்ஷன் பண்ணி நோட் பண்ணணும். ஓகேவா? அதே போல் தான் 2வது பார்ட். ஏன்னா 2 வருஷம். ஓகேவா? அப்போ இங்கேயும் 100 - 50/3 டிவைடட் பை 100. ஓகே, இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? இதே 18,000ங்கிறத அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 300ன்னு இருக்கும். ஓகே, 100 × 3 300. 300 - 50 250. இது மேலே. அப்போ இங்கே வந்துட்டு 250 டிவைடட் பை 3 தானே இருக்கும். அப்போ இந்த 3ங்கிற வேல்யூ அகைன் நம்ம இங்கே கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 250 டிவைடட் பை 300. இதே போல் தானே அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். 250 டிவைடட் பை 300. இதை நீங்கள் புரிஞ்சுட்டிங்க அப்படின்னாவே போதும்.
அடுத்து எப்படி சால்வ் பண்ணலாம்? 50ஆல் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா இங்கே 5 அப்படின்னு வரும், இங்கே 6ன்னு வரும். ஓகே, அதே போல் இங்கேயும் 5ன்னு வரும், இங்கே 6ன்னு வரும். ஓகே, இப்போது 1 6 3 18. அப்போ மீதி உள்ளதெல்லாம் 3 0 சேர்த்துடலாம். அடுத்தது 1 6 5 30, மீதி இருக்க 2 0. இனி மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 500 இன்ட்டு இந்த நம்பர் 5 இன்ட்டு இந்த நம்பர் 5. இதை மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 5 மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 25, 25 இன்ட்டு 5 125. இப்போ இந்த 00. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 12500 அப்படிங்கிற வரும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். கலப்பு பின்னத்தில் வர்றதுனால நீங்கள் பயப்படாதீங்க. அந்த கலப்பு பின்னத்தில் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பின்னமாக மாற்றணும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த உங்கள் கேட்டிருக்க டவுட்லாம் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னமும் நீங்கள் மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரீ டைத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். ரொம்பவே ஈஸியானதான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில டாப்பிக்கில் ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் ரொம்ப ஒன்ஸ் ஒரு மெத்தடை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே அதை வச்சே டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்பீடு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். எப்பயும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். 8940472040. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட்டில் மற்ற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்க டவுட்டை கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.